ஒரு விஷயத்த சொன்னால் உருப்படியாக சொல்லணும். இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா உங்கள் ஆயுள் காலத்துலேருந்து 6லேருந்து 10 வருஷம் நீட்டிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸை கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை சொன்ன செவ்வாழை முக்கியமாக எதை சொல்லணுமோ அதை சொல்லவே இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேனிஷ் ஸ்டடி, அதை தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்கள் லாஞ்சிவிட்டிக்கு ராக்கெட் ஸ்போர்ட்டு தான் பெஸ்ட்டுன்னு விடுவாங்களா நம்ம ஆளுங்க? உடனே 20 வயசுலேருந்து 40-50 வயசு வரைக்கும் உள்ளவங்க டக்குன்னு போய் ஒரு ராக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே ஒரு கிளப்பில் ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டுக்கிட்டு கேட்டால் ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் நல்லது தானேங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறேன். நீங்கள் வாரத்தில் 3 நாளோ இல்லை வீக்கெண்டு மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கூட இது உங்கள் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை ஹைலி டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட். நீங்கள் ப்ரோவாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வீக்கெண்ட் விளையாடுற ஆளாக இருந்தாலும் சரி, நெட்டை ஒட்டி விழுகிற ஷட்டில் காக்கை நீங்கள் எடுக்கிற போதும் இல்லை ஒரு ஹெவி ஸ்மாஷ் அடிக்கிற போதும் உங்களுடைய 100% தான் நீங்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாக ஏனோ தானன்னு விளையாட மாட்டீங்க. அப்படி நீங்கள் விளையாடும்போது சடனான ஆக்சலரேஷனு, டீசலரேஷன், ஷார்ப் லேட்ரல் மூமெண்ட்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ் ரொட்டேஷனல் டார்க்கு, மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சு, இதையெல்லாம் உங்கள் அன்கண்டிஷன்டு ஜாயிண்ட் வந்து ஃபேஸ் பண்ணும். இதுக்கு உங்கள் பாடி ரெடியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளாக உங்களோட ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்ட்ரு, நீ, ஆங்கிள் இதிலெல்லாம் உண்டியல் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ ராக்கெட் ஸ்போர்ட் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல வரீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒரு காரை ரேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற இன்ஜினை பில்ட் பண்ணணும். நான் ஒர்க் பண்ண பிளேஸில் சென்னை ஓப்பன் அப்போ டென்னிஸ் பிளேயர் வாவரிங்கா அண்ட் அதர் டென்னிஸ் பிளேயர்ஸு, பிபிஎல் அப்போ பிவி சிந்து, சைனா நெஹ்வால் அண்ட் அதர் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்ணுறதை நேர்லேயே பார்த்துருக்கேன். சும்மா வெறித்தனமாக இருக்கும். நாங்கள் ஏங்க நடுச்சாமத்தில் தாயத்தை கட்டிட்டு சுடுகாட்டுக்கு போனோம்? நாங்கள் ப்ரொஃபஷனல் பிளேயர் இல்லைங்க. ஏதோ வீக்லி 2 or 3 இல்லை வீக்கெண்டு அந்த மாதிரி தாங்க விளையாடுவோம். இதுக்கு போய் நாங்கள் தனியாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் ப்ரொஃபஷனல் பிளேயரை கூட உங்களை ஆட விட்டாலும் நீங்கள் உங்களோட 100% மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு தான் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன விதமான பிளேயர்லாம் தெரியாதுங்க, அதுக்கு இம்பேக்ட் மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னீங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்லி 2 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வச்சுக்கோங்க. வீக்லி 2 or 3 ஒரு கார்டியோ செஷன் வச்சு உங்கள் எண்டூரன்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிட்னஸ் அந்த ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்போர்ட் உங்களோட ஃபிட்னஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஸ்டடியே ஒரு அப்சர்வேஷனல் ஸ்டடி தான். அதில் வந்து இன்ஜுரி, ட்ராப் அவுட்டு இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லப்படலை. எனிவே, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்டை தொடர்ந்து விளையாடி உங்கள் லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இல்லை 1-2 வருஷத்துலேயே ஃபிசியோ டேபிளில் போய் படுக்கிறதும் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்ற பொறுத்து தான் இருக்குது.